ஹாய், வாங்க இன்றைக்கி பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது ரொம்ப மசிக்க வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் மட்டும் போடலாம். நான் மஞ்சள் ஆயிரும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டுருக்கேன். நீங்கள் வந்து கடலை மாவு கூட போட்டுக்கலாம். இது பொட்டுக்கடலை மாவு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் கடைசியில் கொரியாண்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது கொரியாண்டர் தேவைப்படாது. கருவேப்பிலை மட்டும் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.